அம்மா அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தார் பிள்ளை கனியா என்னை படைத்தார் உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய் ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம் ஒரு தாயின் சபதம். ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அம்மா அப்படின்ற அந்த உறவு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஸ்பெஷலோ அதே மாதிரி தான் ஜீ தமிழ் நேயர்களுக்கு ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சி. அதுக்கு காரணம் இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திச்சுட்டு வர அற்புதமான அம்மாக்கள் தான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு பின்னாலேயும் தான் எத்தனை கதைகள், அதிலிருந்து தான் நமக்கு எவ்வளவு அழகழகான பாடங்கள். இன்னைக்கு நாம் சந்திக்க போகிற அன்பான அம்மா திருமதி நீலா. வாங்கம்மா. ஆம்பளை மாதிரி வேற என்ன வேலை செய்வீங்க நீங்க? களை வெட்டுவேன், சவுக்களை வெட்டுவேன், மரம் திறக்க வைப்பேன், மரம் வெட்டுவேன், எல்லாம் செய்வேன். ஆண்களும் அதானே செய்கிறாங்க. 6 பிள்ளைங்க நம்மளாண்டு இருக்குது. கணவன் காலம் ஆகிடுறாரு. இது எங்கெங்க லோல் போட்டு காமிச்சு இன்னைக்கு போகிற ஒரு வைக்கிற ஆகிட்டாரு, ஒரு கலெக்டர் ஆகிட்டாரு, ஒரு டீச்சர் ஆகிட்டாரு, ஒரு ஹெட் மாஸ்டர் ஆகிட்டு அந்த பின்னால் சொல்லி பெற்ற தாய் வைக்கக்கூடாது. அதான் என்னுடைய சரித்திரம். நீலா அம்மா. ஆமாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் மெட்ராஸ் இருந்தேன். சென்னையில் எந்த பகுதி? 1000 லைட். 1000 லைட்ஸ். ஓகே. அம்மா உங்களுக்கு எத்தனை வயசில் கல்யாணம் ஆச்சு? என்ன வயசுலன்றதுலாம் எனக்கு தெரியாது. கல்யாணம் கட்டி கொடுத்து 2 வருஷம் சென்று எங்கள் மாமியார் வீட்டில் போய் 2 வருஷம் சென்று மேஜர் ஆனேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஓஹோஹோஹோ. உங்களுக்கு திருமணம் ஆனது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? இருக்குது. எப்படி பெரிய சடங்கெல்லாம் பண்ணாங்களா? ஆமாம். புடவைலாம் கட்டினீங்களா திருமணத்துக்கு? கூரை போடுவேன். அந்த காலத்து போடுவேன். எவ்வளோ பிள்ளைங்க உங்களுக்கு? எனக்கு வந்து தச்சமயத்தில் இருக்குது 3 ஆண் 2 பெண் இருக்குது. ஓகே. அப்போ முதல் பிள்ளை பிறக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? அப்போ ரொம்ப சின்ன பொண்ணாக தான் இருந்திருப்பீங்க. இந்த காலம் மாதிரி அந்த காலத்தில் அந்த கல்யாணம்லாம் தெரியாது. வருஷம் கணக்கு, நாள் கணக்கு, மாதம் கணக்கெல்லாம் தெரியாதுங்க அம்மா. அதனால வயசெல்லாம் கேட்காதீங்கன்றீங்க. எனக்கு மொத்தமாக பிறந்து 9 குழந்தை. ஐயா சாகும்போது 3 பொண்ணு 3 பையன் இருந்தாங்க. ஐயா செத்துறதுக்கு பிறகு பல கஷ்டங்களை போயிட்டு அவங்கள காப்பாற்றி கச்சி வச்சு அவங்களுக்கு முன்னுக்கு வர வச்சு அதுக்கு பிற்பாடு தான் பெண்ணுங்களுக்கு 3 பொண்ணுக்கும் சாந்தி முகத்தை சடங்கு செய்தேன். கல்யாணம் கட்டி கொடுத்தேன். 3 ஆளாக செஞ்சீங்க. அதெல்லாம் 3 பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏதோ என்னுடைய கருத்துக்கு எட்டு வர அளவில் அவங்கவுங்களுக்கு தகுமான கொஞ்சம் சொத்துக்களை சேர்த்து. சபாஷ். அவர் உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை செஞ்சுட்டு? விவசாயம் தான். அப்போ நீங்களும் கூட மாட போவீங்களா? பெரும்பாலும் ரொம்ப மூட்டான வேலைலாம் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் சிம்பிளாக என் கூட நானும் ஒரு ஆணாகவும் அவங்க ஒரு பெண்ணாகவும் தான் எங்கள் குடும்பத்தில் வாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு ஆணாகவும் அவர் ஒரு பெண்ணாகுமா? நீங்கள் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டீங்களோன்னு சொல்லி நான் அதை கேட்காம விட்டேன். ஓ, அப்படித்தான் உண்மையிலே இருந்ததா? அவங்க நல்ல வெயிட்லாம் நான் தூக்குவேன். அவங்க வெயிட்லாம் தூக்கிறதுக்கு கொஞ்சம் பால் மாறுவாங்க. மூட்டையெல்லாம் தூக்கிடுவீங்களா நீங்கள்? தூக்குவேன். அப்படி தூக்குற உடம்பாவா இருக்கு அதுவும். அப்புறம் வேற என்ன செய்வீங்க? ஆண்கள் செய்கிற வேலை வேற என்ன செய்வீங்க? எல்லாம் செய்வேன். என்ன ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். இந்த உடம்பு சோம்புல வெயிட் எடுக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, பொய் பேசுறது, திருடுறது, புழுவத்தெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. இரவும் பகலும் ஓயாமல் கஷ்டப்பட்டு கவனமாக நீயா நானும் வரணும். போய் பேசுறதோட லிஸ்ட்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது கூட சேர்த்துட்டீங்க. தப்பான விஷயம் அது. ரெஸ்ட் எடுக்கிறது கூட தப்பு. எனக்கு பிடிக்காது. இல்ல ஆம்பளை மாதிரி வேற என்ன வேலை செய்வீங்க நீங்க? மூட்டை தூக்குவீங்க, மரம் ஏறுவேன், மண் எடுப்பேன், மரம் ஏறுவீங்களா? ஆமாம். அண்டை வெட்டுவேன், களை வெட்டுவேன், சவுக்களை வெட்டுவேன், மரம் திறக்க வைப்பேன், மரம் வெட்டுவேன், எல்லாம் செய்வேன். ஆண்களும் அதானே செய்கிறாங்க. இல்லை மரம் ஏறுவீங்களா? எப்படி கற்றுட்டீங்க அதெல்லாம்? ஆமாம். பனை மரம் ஏறுவேன், வேப்ப மரம் ஏறுவேன்,
புளியா மரம் ஏறுவேன், எல்லா மரமும் ஏறுவேன். ஆண்களுக்கு தான் ஏறணும்னு என்ன அவசியமா என்ன? யார் சொன்னது அப்படி? பட் நீங்க உடுத்தி இருக்கிற உடையெல்லாம் அதுக்கு கொஞ்சம் அசௌரியமா இருக்காது? புடவை கட்டிட்டு ஏறுவீங்க? அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மடக்கி செய்யட்டுவோம். எப்படி கத்துக்கிட்டீங்க அதெல்லாம்? இது கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்களே. இதெல்லாம் நம்ம அறிவாள கற்றுக்க வேண்டிய அவசியம் தானே. இது படித்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். கண்ணால பார்த்து மற்றவங்க ஏறதை பார்த்து கற்றுக்கிட்டீங்க? அப்படி ஒன்றும் இல்லை. 6 பிள்ளைங்க நம்மளாண்டு இருக்குது. கணவன் காலம் ஆகிடுறாரு. அடுத்தவங்க முன்ன பின்ன ஒரு சொல்லக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது, கேவலப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது. நம்ம பிள்ளைங்க பின்னும் காலத்து வாழ்க்கையில் உங்கள் அப்பா இப்படி காலம் ஆகிட்டாரு, உங்கள் அம்மா அப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க, அங்கே கடை வாங்கினாங்க இங்கே கடை வாங்கினாங்க, இந்த அவனாண்ட நின்னாங்க இது வேணாண்டு பேசினாங்க அப்படின்ற வாழ்க்கை பிள்ளைக்கும் இன்சல் உயக்கூடாது, பொண்ணுக்கும் இன்சல் உயக்கூடாது. வாழணும், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும். தைலத்துக்கு எண்ணெய் இல்லாத இது எங்கெங்கே லோல் போட்டு கலைஞ்சி இன்றைக்கி போகிற ஒரு வைக்கர் ஆகிட்டாரு, ஒரு கலெக்டர் ஆகிட்டாரு, ஒரு டீச்சர் ஆகிட்டாரு, ஒரு ஹெட்மாஸ்டர் ஆகிருக்கணும். அந்த பின்னால் சொல்லி பெற்ற தாய் வைக்கக்கூடாது. அதான் என்னுடைய சரித்திரம். தைலத்துக்கு எண்ணெய் இல்லாத இது எங்கெங்கே லோல் போட்டு கலைஞ்சி இன்றைக்கி போகிற ஒரு வைக்கர் ஆகிட்டாரு, ஒரு கலெக்டர் ஆகிட்டாரு, ஒரு டீச்சர் ஆகிட்டாரு, ஒரு ஹெட்மாஸ்டர் ஆகிருக்கணும். அந்த பின்னால் சொல்லி பெற்ற தாய் வைக்கக்கூடாது. அதான் என்னுடைய சரித்திரம். ஒரே முழு மூச்சில் உங்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டீங்களே நீங்கள். ஆமாங்க. இப்போ என் பொண்ணை ஒருத்தன் கட்டி போனான்னு வச்சுங்களேன். இப்போ எங்கள் வீட்டுக்கார் செத்துட்டாரு, 40 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னே நான் எப்படி இருந்திருப்பேன்? அந்த ஃபோட்டோ கேட்டேன் எப்படி இருந்திருப்பேன்? அப்போ யாரும் நம்புறாங்களா? என்ன என் கூட பிறந்த அண்ணனே நம்பல. ஏன் நம்பல? நீ அழகா இருக்கிற, வயசு இருக்குது, குழந்தைங்களாம் சின்னதாக்குது, நீ பங்காளியாண்ட போய் சொத்து வாங்கிட்டு கொடுன்னு கேட்குற, அவங்க உன்னை எப்படி நம்புவாங்க? எப்படி போவாங்க வராங்க? அண்ணன் வந்து எனக்கு சொல்கிறாரு, நீ விருந்தாடி காரணம், தோட்ட துணியா கையை கழுவினா போய்க்கின்னு. இந்த காலம் மச்சினோம் மூத்தார என்ன யாரும் கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லலை. கொடுமை அவங்க எங்களை பண்ணலை, தாய் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. எனக்கு உள்ளது என்னன்னா, என் குழந்தைங்களுக்கு ரவையாக இருந்தாலும் கொடுத்துட்டிங்கன்னா நான் விற்கிறணும், வேலை செய்யணும், அண்ணாண்டியா இன்னாண்டியா அதை நான் பார்த்தேன். இல்லைம்மா, இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, நீங்கள் ஏதோ மரம் ஏறினீங்க, ஆமாம், நிலத்தை உள்ள போய் என்ன பண்ணீங்க, களை பறிச்சிங்க, மரம் வெட்டினீங்க, எல்லாமே பண்ணீங்க. இதுலேருந்தெல்லாம் கிடைக்கிற பணம் உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு படிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் போதுமானதாக இருந்தது. ஏன் இந்த உடம்பு எதுக்கு இருக்குது? நைட்டு ஃபுல்லாக வேலை செய்தோம். இப்போ பகலில் செய்யக்கூடிய வேலையை நைட்டு ஃபுல்லாக முடிச்சிடுவேன். நைட்டு வேலைக்கு போயிடுவேன். அங்கிட்டு உள்ள சேஃப்டியாக வாங்கிட்டு வந்துடும். குழந்தைங்க கற்று தெரியாத முன்னாடி என்னுடைய உழைப்பு. குழந்தைங்க கற்று தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு கஷ்டமும் வரக்கூடாது, கஞ்சிக்கு இல்லைன்றதும் வரக்கூடாது, துணி சிறுமை இல்லைன்னு வரக்கூடாது. எல்லாம் சேஃப்டியாக இருக்கிறவங்கள விட செய்யினா தான் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க ட்ரெஸ்ஸோட வெளியே போகணும் அப்படின்ற ஒரு வைராக்கி. மற்ற வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களோட நல்ல ட்ரெஸ் போட்டு தான் போவாங்க. ஆமாம். எவ்வளோ பணம் கிடைக்கும் அதுலலாம்? இப்போ அந்த காலத்தில் காலையில் 9 மணிக்கு போனால் சாயங்காலம் 5 மணிக்கு வந்தால் 4 தான், அதான் கூலி. அந்த கூலிக்கு நான் போக மாட்டேன். ஸோ எந்த வேலையில் உங்களுக்கு அதிகமாக பணம் கிடைச்சிது? நம்மளுக்கு என்ன இப்போ ஆம்பளையோட கூட மண் எடுக்க போனாக்கா காசு அதிகமாக கிடைக்கும். வெறி வெட்டி போனாக்கா ஒரு வண்டி ஏற்றினாக்கா ஒரு வண்டி 100 ரூபாய் 150 ரூபாய் விற்கும். வண்டி சத்தம் போவா, அதெல்லாம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். இந்த 4 நாள் கோயிலில் சம்பாதிச்சின்னா புள்ளைய காப்பாற்ற முடியாது, குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது, மற்ற செயல்களையே நம்ம கவனிக்க முடியாது. நம்ம கஷ்டத்தை பார்த்தாலும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைய. நீங்கள் எல்லாமே அந்த ஆம்பளைங்க போகிற வேலைக்கு தான் நீங்கள் போயிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் கிடைச்சி. ஆமாம், மண்ணே எடுத்துருக்கிறம்மா ஆம்பளையோட கூட. அவள் கோடாலி மவிட்டி கட்டப்படலாம் எடுத்துன்னு போய் அந்த மரத்தெல்லாம் பழம் வச்சு வெட்டி பொழந்து கட்டி ஒரு வண்டி வச்சு ஏற்றின்னு போய் திண்டிவனம் விற்று அதில் உள்ள வருவாயை வச்சு கேவுரி நெல் அரிசி பயிர் குடும்பத்தை அத்தனை இந்த 10 நாளைக்கு இந்த சாப்பாடு சப்ளிக்கு வீட்டில் இருக்கிறவா அடுத்த 10 நாளைக்கு வரும்போது நான் ரெடி பண்ணி. பிள்ளைங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்டு நல்லபடி இருந்தாங்களா? பிள்ளைங்க என் இந்த வரைக்கும் வயசுக்கும் என் பெரிய பிள்ளைக்கு 40 வயசாக போகுது, இன்னொரு பிள்ளைக்கு வயசாக போகுது, என் கூட வயசாக ஆகிட்டாங்க. பொண்ணோ புள்ளியோ மருமகனோ பேரனோ பேச்சியோ என்னுடைய குணத்தை அறிஞ்சு என்னுடைய உண்மையை நடத்தி அறிஞ்சு ஒருவர் கூட என் எதிர கூட நிற்கணும். அதே ஒரே ஒரு வாய்க்கில் நான் தேர்ந்தெடுத்த சந்தோஷம் அது ஒன்று மட்டும்தான். அவ்வளோ பயமா அவ்வளோ மரியாதையா? மரியாதை.
நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. தானே இருந்தாலும் நம்ம இப்படிலாம் அம்மா இருந்தாங்களேன்ற ஒரு உள்கருத்து, நம்ம மாமியார் இப்படிலாம் இருந்தாங்களேன்ற ஒரு உள்கருத்து, மாமியாராக இருந்தாலும் மாமியார் இந்த அளவுக்கு இருக்கிறாங்களேன்ற ஒரு அன்பு, வேற ஒன்றும் இல்லை. சரி, நீங்க என்ன இல்லாம இவ்வளோ வேலை செஞ்சீங்கல்ல, அதுல ரொம்ப கஷ்டமான வேலை எது? வேறு வெட்டுறோம் இல்லை, அது கஷ்டமான வேலை. மரம் ஏறி காற்று அடிக்கிறது கஷ்டமான வேலை. இல்ல இப்ப நீங்களே சொல்ற மாதிரி சாதாரணமா இந்த வேலைகளுக்கு எல்லாம் பெண்கள் போக மாட்டாங்க, எப்பவுமே ஆண்கள் தான் போவாங்க. அதனால உங்களுக்கு அது முதல் முறையாக இல்ல இந்த வேலை நானும் செய்யலாம் அப்படின்ற தைரியம் எப்படி வந்தது? அம்மா எனக்கு கால் காணி நஞ்சு இருக்குது. இப்போ ஆம்பளையாக்கிறவங்க போகிறாங்க, ஒரு 1000-500 சம்பாதிச்சாங்க, ஒரு 2 மூட்டை உப்பு ஊரியா எடுத்து வந்து போட்டுக்குவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எங்கள் வீட்டு ஆறு இல்லை. நான் காலையில் கிளம்புனா நைட்டு 12-1 மணிக்குள்ளே ஒரு 10 செம ஒரு 15 செம காவாடி பிடிங்கிடுவேன். என் பிள்ளை கஞ்சி எடுத்துன்னு நான் எந்த இடம் கீறுன்னா அந்த இடம் சொல்லிட்டு போயிடுவேன். என் பிள்ளை கஞ்சி எடுத்து அங்கே வந்துடுவோம், தொலைச்சிங்கன்றவன். அதை குழு கஞ்சியை கொண்டாந்து கொடுத்தோன்னா சாப்பிட்டு அதை செமையாக கட்டி என் பிள்ளை கையில் கொடுத்தோன்னா அதை கொண்டாந்து போட்டு மெரித்து பயிரிட்டுன்னா நல்ல மகசூல் கிடைக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். ஆமாம், எல்லோரும் 4 மூட்டை அறுக்கிறாங்கன்னா நான் ஒரு 10 மூட்டை அறுப்பேன். அதெல்லாம் ஒரு 4 மூட்டை அறுக்கிறாங்கன்னா நான் ஒரு 6 மூட்டை அறுப்பேன். நல்ல மகசூல் கிடைக்கும். நல்லா கஷ்டப்படுவேன். தழை போட்டு தான் பயிரிடுவேன். இந்த ஊரியா ஓரெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னுடைய ஆட்சியில் நான் அதான் செய்தேன். உடம்பால் இவ்வளோ வளர்ச்சிருக்கீங்களே, அதுக்கு என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க? தான் நல்ல சாப்பாடு சாப்பிடுவீங்களா? எங்கேருந்து சாப்பிடுதாம்மா நல்ல சாப்பாடு? ராகி மால்ட்டு, பரு கஞ்சி, கேவுரு கஞ்சி, அந்த காலத்தில் வந்து களி, இந்த சோளக்கூழ், இதெல்லாம் சாப்பிட்டு அந்த பலம் வந்துருமா? பலம் வந்து உடம்புல இல்லை, இங்கே இருக்குது. இதை தூக்கணும்னா அது இங்கேருந்து தான் வரணும், இங்கேருந்து வராது. இதை தூக்கூடாதுப்பா அப்படின்னா வராது. உடம்புலேருந்து சத்து வராது, நெஞ்சிலேருந்து திடமும் வராது. அது 70 வயசு ஆனாலும் சரி, அது 80 வயசு ஆனாலும் சரி. ஏன் இதை தூக்கித்தான் பார்த்தா என்ன அப்படின்னு தூக்கி பாரு, தன்னாரம் இருந்தால் தன்னால் வரும், தூக்கிடும். உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு ஒத்தாசை சொல்கிற வயசு இல்லையே, அதனால நீங்கள் தான் தனியாள் தான். ஆமாம், அவங்கெல்லாம் ஒத்தாசை பண்ணுற அளவுக்கு வரும்போது தான் அவங்களாம் தனித்தனியாக ஜோடியாக பிரிச்சிடுறாங்களா, அப்புறம் எங்கேருந்து நம்மளுக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க? அப்புறம் எங்கேருந்து அவங்கள நம்ம எதிர்பார்க்க முடியும்? முன்னமும் நம்மளை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்கள நம்மளை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் ஆண்டவன் இது வரைக்கும் நான் சாவர வரைக்கும் எனக்கு கொடுக்கவும் மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொடுக்கலனாலும் கோவப்பட மாட்டேன். என் உயிர் உள்ள வரைக்கும் 2 பொண்ணும் 3 ஆணும் எந்த வித சிறுமியோ கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ துயரமோ இல்லாத, ஆபத்து சம்பத்தை இல்லாத என்னுடைய உயிரை இறைவன் எடுக்கிற வரைக்கும் என்னுடைய கண் எதிர அவங்களுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா? ஆமாம், இன்னைக்கு லீவ் போட்டுட்டு தான் வந்தேன். நம்மளால இன்னைக்கு ஒரு நாள் அவங்க லீவ் போட்டிருக்காங்க, ரொம்ப நன்றி. எங்களுக்காக லீவ் போட்டு வந்திருக்கீங்க. என்ன வேலை பண்ணுறீங்க இப்போல்லாம்? திருச்சியிலேருந்து வந்த ஒரு ஆள் வந்து கடை வச்சார். அவருக்கு நிறைய சேஃப்டி ஆயிடுச்சு. புள்ள கிடையாது, பொண்ணு கிடையாது, பொண்டாட்டி தான். இதெல்லாம் அவ்வளோ சேஃப்டி வச்சு நம்ம என்ன நிர்வாகம் பண்ணால் நம்மளுக்கு ஒன்று ஆச்சு போச்சு, இதெல்லாம் நாசியாக போட போகுதுன்னு அவர் தூக்கின்னு இவனை கூப்பிட்டு அந்த கடையை அவங்கள்ட்ட எழுதி கொடுத்து, பாண்டு பத்திரம்லாம் எழுதி கொடுத்து, நீ பார்த்துக்க, நான் என் ஊரை நாட்டாட போனேன்னு அவர் விட்டார். ஆனால் அந்த கடையில் நான் 10 வருஷமாக வேலை பார்க்குறேன். அவர் என்ன சொல்லிட்டு போட்டார், இந்த ஆயாவை விட்டுட்டுனா நீ வாழவே முடியாது, சாவர வரைக்கும் நீ அதுக்கு புள்ள, அதுக்கு நீ தாண்டா தாய், நான் போய் வரேன், பத்திரமா கடையை பார்த்துக்கிறேன். அந்த கடையில் என்ன வருதோ அத்தனை பொருள் பில் போட்டு விலை போட்டு வாங்கி வச்சுருவேன். அவங்க வேலையா? மூட்டை தைச்சிடுவா, மூட்டை தைச்சி போட்டு அடுக்கி வைப்பேன், ஒயிட்டுங்களை தைச்சி போட்டு அடுக்கி வைப்பேன், வாரி போட்டு மெச்சு வைப்பேன், எல்லாம் க்ளீனாக முடிச்சுடுவேன். இன்றைக்கும் உங்களை விட்டா மரம் ஏறிடுவீங்களா? ஓ, இப்போ விட்டு பாருங்க யாருன்னா இல்லையான்னு. இப்போ உங்கள் வீட்டில் வேறு யாராவது ஏறுவாங்களா உங்கள் பிள்ளைங்கெல்லாம்? ஏறுவாங்களே, நாட்டில் வாழ்ந்தவங்க தானே. ஓரளவுக்கு என்ன மாதிரி துணிஞ்சு யாரை தெரியாது, கொஞ்சம் பயந்து ஏறுவாங்க. அதை சொல்லுங்க. அதான் என்ன அசால்ட்டாக சொன்னீங்க, என்னமோ எல்லாரும் பண்ணுறதை தான் நீங்களும் பண்ணுற மாதிரி.
ஏதோ என்ன கேவலமா பாக்குறீங்க. என்ன நாங்க எல்லாம் தான் ஏறுவோம், இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை மாதிரி யாராலும் ஏற முடியாதுல்ல. எல்லாரும் ஏறுவாங்கன்னு சொல்லிங்க. இப்பயே இந்த வயசுக்கு நான் ஏறுவேன்னு சொல்றேன். அதைத்தான் சொல்றேன். நான் தான் வீரன் என்று எப்பயுமே நினைக்க கூடாதுங்க. நம்மளை விட வீரன்லாம் இருக்கிறான், நம்மளை விட அறிவாளிலாம் இருக்கலாம். நம்ம தான் அறிவாளி, நம்ம தான் வீரம், நம்மளால எல்லாம் சாதிக்க முடியும்னு இருக்கக்கூடாது. இப்படி இப்படி அப்படியே ஒரு பட்டாசு மாதிரி படபட படபடன்னு பேசுறீங்களே. பாட்டெல்லாம் பாடுவீங்களா? இல்லையாம்மா, எனக்கு படிக்க தெரியாது. இல்லை, உங்களை மட்டும் படிக்க வச்சிருந்தா நாங்களாம் எதிர்க்க நிற்க முடியுமா? படித்தாலும் பரவாயில்லையா, ஓரளவுக்கு படித்தவனோட நான் எனக்கு இரவம் கொடுத்துருக்குறேன் இல்லையா பல பொருள். நான் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் படிச்சிருந்தா நாங்களாம் எதிர்க்க நிற்க முடியுமான்றேன். பாட்டு பாடுவீங்களா? இல்லை, எனக்கு படிக்க தெரியாதுங்கள. நான் சினிமா பார்க்க மாட்டேன். பாட்டு என்ன பாட்டு பாட்டு எனக்கு என்ன தெரியும்? நிஜமா பாட மாட்டீங்களா நீங்கள்? தெரியும் தானே உங்களுக்கு. பாட்டு படிக்க தெரியாதவங்களுக்கு பாட்டு எப்படி தெரியும்? அடுத்தவங்க பாடின பாட்டாகவும் இருக்கக்கூடாது, ஏட்டில் எழுதின பாட்டாகவும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரூல் யார் போட்டாங்க? நான் போட்டேன். அது நீங்கள் மனசால் போட்ட பாட்டாக இருக்கணும். அதை பாடினா தான் அடுத்தவங்களுக்கும் அதை கேட்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் பாடுங்க, சொந்தமாக பாடுங்க. இப்போ பேசுகிறீங்களா, அது மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. நான் உங்களுக்கு பாடணும். ஆமாம், நீங்கள் சொல்கிறீங்களே இங்கே நினச்சா முடியும், அது மாதிரி பாடணும்னு நினைங்க வரும் பாட்டு. நான் பாடணும், நீங்கள் கேட்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். சரி பாடுறேன், கேட்டுங்கம்மா. அழகு பொண்ணே வயசு பொண்ணே கடைக்கு போகாதே, நீ கடைக்கு போகாதே, அந்த கடையில் இருக்கிற மைனர் பசங்க கண்ணடிப்பாங்கோ, உனக்கு ஒரு சேர்மி தை வாங்கி வாயில கொட்டுவாங்க, அரை முழம் மல்லி வாங்கி உன் தலையில் வைப்பாங்க, அந்த சினிமா தேட்டு இட்டு போய் ஜோக்கு பண்ணுவாங்க, அடா போடா மூக்காங்க அந்த கடையில் விற்கிது சீக்கா, பொண்ணு வர ஜோக்கா நீ எழுந்து போட மூக்கா, பொண்ணு வர பொட்டி வண்டியில, அந்த பொண்ணை பெத்த ஆத்தா வர ஓட்ட வண்டியில, ஏண்டிய காத்தில்லாங்க அவன் மூஞ்ச பார்த்த நல்லா இல்லை, பல்லவரம் பஸ் ஸ்டாண்டு இல்லைங்க அவன் பள்ளியும் பார்த்த நல்லா இல்லை, என் மூஞ்சிக்கு என்னடி ஓட்ட, என்னை ஏண்டி கட்டிக்க மாட்டேன், நான் உங்கள் புனி உங்கள் அம்மாளையும் கேட்டேன், உன் தோல் மேலே கையை போட்டேன், நீ என்ன நம்பி மோசம் போனையாடா, ஏமாளி சோமாரி துண்ணு புட்டு தூங்க போயண்டா, அடி பாய போட்டம் படுக்க முடியலே, நான் உன்னை நினைச்ச இரவும் பவுலும் தூக்கம் பிடிக்கல, கண்ணடிச்சு போற வேலை பொண்ணாலே, உன்னை காதலிக்க முடியலடி என்னால, காதலிக்க முடியலடா சோமாரி, எனக்கு சோறு எப்படி போடுவேடா ஏமாளி, உன்னை காதலிப்பது ரேசு தானடி, என் கையில் இருக்கிற காசுக்கெல்லாம் சிலவு தானடி, என்ற கல்யாணம் பண்ணி கொள்ளடி, உனக்கு கறியும் சோறு கிளடி மாறி இரும்படிச்சு போடுவேன் நானடி, உனக்கு மேலங்கட்டி தாலி கட்டு வேண்டி, உன்னை கண்காணாத வச்சு நானு கஞ்சியும் ஊற்று வேண்டி. இதுக்குத்தான். ஆனா என்ன ஒரு பில்டப் பண்ணீங்க, படிக்க தெரியாத எனக்கு பாட்டு தெரியுமா அப்படின்னு. அது நீங்கள்லாம் வந்து யாரோ எழுதி வச்ச பாட்டைத்தானே பாடுறீங்க, ஆனா நான் பாடுவேன் பாரு அப்படின்றதுக்கான பில்டப் அதெல்லாம். நல்ல வேளை நான் வேற ஏமாந்து சரி பாட தெரியாது போல இருக்குன்னு நினைச்சு விட்டுருந்தா என்ன இருக்கும். பயங்கரமான கருத்தெல்லாம் சொல்றீங்க பாட்டுல. இந்த பாட்டெல்லாம் நீங்க இப்போ நினைச்சு அப்படியே பாடுறதா இல்ல ஏற்கனவே இந்த பாட்டெல்லாம் எப்பவுமே பாடிட்டு இருப்பீங்களா? இல்லை இல்லை, நான் இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோன்னு, இப்போ இது கும்பலாக உக்காந்துங்கிறாங்கன்னு வச்சிங்களா, இப்போ இங்கே உக்காந்துன்னு இது நாணம் பண்ணுறோம், இத்தனை பேர் இப்படி உக்காந்துங்கிறாங்கன்னு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து ஜாயின் பண்ணி இப்படி பாடினா அப்படி வருமா, இப்படி பாடினா அப்படி இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதை நீட்டாக நம்மளுடைய
மனம் கற்றுனால நீட்டாக ஆக்க வேண்டியது தான். ஒருத்தன் பாடுறான்னா அவன் மட்டும் எங்கேருந்து பாடி வந்துட்டான். அவன் எழுதியிருப்பான், படிச்சிருப்பான், காத்திருப்பான், பார்த்துருப்பான், அவனுக்கு தெரியுது. இப்போ நம்மளுக்கு எழுதவும் தெரியல, படிக்கவும் தெரியல, பார்க்கவும் தெரியல, அவன் பாடுறத நம்ம கேட்கவும் தெரியல. இதுக்கு எப்படி இருந்ததா நம்ம கொஞ்சம் அறிவால் எடுத்துக்க வேண்டியது. இப்போ சொல்கிறாங்க, ஒரு சினிமாவில் ஒருத்தர் பாடினாங்க, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு. இது எப்படி பாடினேன், நாம் கருத்தில் பாடி பார்ப்பேன். அதுனா அப்படியே திருப்பி நான் பாடினேன். அது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ, உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது எனக்கு தெரியும். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. சரி. அடங்கொப்பனும் கருப்பு, கொம்மனும் கருப்பு, தலையில இருக்கிற மொழியும் கருப்பு, காதலிக்கிற கண்ணும் கருப்பு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. காதலத்தை மறந்து விட்டா ஜாலியா வாழலாம், காதலை நினைத்து விட்டா கண்ணீரில் வாடலாம். காதல் என்பது ஒரு வியாதி தானடா. நீ சாப்பிட்டிய என்ன கூப்பிட்டியன்னு கேட்க முடியல, சந்தில சாக்கில் இருவருமா பேச முடியல. அப்பங்கிட்ட சொல்ல போனேன் அடிக்கிறான், அண்ணங்கிட்ட சொல்ல போனேன் ஒதிக்கிறான், தாய்கிட்ட சொல்ல போனேன் தள்ளி வச்சு பொங்குற. இந்த காதலை தான் ஏன் படைத்தானோ, அந்த இறைவன் கண்ணீரில் இருவரிமா வாழ விட்டானோ. பஞ்சு ஒரு கூட்டில், நெருப்பு ஒரு கூட்டில், ரெண்டும் ஒன்றா பத்துதுன்னு சொல்கிறான் பாரு அந்த நாட்டில். இத்தனை நம்பரான வீட்டில் காதலியை கண்டு புட்டான், பெத்த வேலையை மறந்து புட்டான், பித்து பிடிக்க வச்சு புட்டான், அண்ணன் தம்பியை மறந்து புட்டான், அக்கா தங்கச்சி தோத்து புட்டான். காதல் என்பவள் ஒரு தாசி தானடா, உன்னை காலமெல்லாம் ஆசையங்கவன் நேசிப்பாளடா. நீ ஆகாயத்தில் பறந்தாலும் தம்பி, இந்த பூமிக்கு தான் வரவேன்னு தாயை நீயும் நம்பி. காதல் ஆரம்பிச்சு தாயில வந்து முடிச்சுட்டீங்களா? சரி, நீங்க என்ன காதலுக்கு சப்போர்ட்டா இல்ல எதிரியா? காதல்லாம் ஓகேவா? இல்லம்மா, அது எனக்கு பிடிக்காது. இன்னும் இவ்வளோ உருகி உருகி பாடுறீங்க. எல்லா பாட்டிலும் காதல் வராம ஒரு பாட்டு பாட முடியலங்களால? அப்படின்னாக்கா அது அடுத்தவனுக்கு விளக்கம் கூடிய சொல்ல ஒரு உள்கருத்து. ஸோ ஆனால் காதலிச்சா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க? உங்கள் பிள்ளைங்க எல்லாம் காதல் பண்ணால் ஒத்துக்க மாட்டீங்களா? அடிச்சு கொண்டு போட்டுருவேன். உங்கள் பசங்கிட்டலாம் சொல்லி வச்சுருக்கீங்கல்ல? சொல்லி வச்சுருக்குண்ணே. எங்கள் பசங்களும் 3 பேர் இது வரைக்கும் என்னுடைய நம்பிக்கையில் இது வரைக்கும் அப்படி யாரும் தப்பாக நடக்கலை. ஒருத்தர் மேலே ஒரு சந்தேகம் நான் சொல்ல விரும்பலை. இன்னும் யார் மேலே சந்தேகம் சொல்லுங்க, தீர்த்துருவோம் இன்னைக்கு. அதை அவங்களையும் கூப்பிடுறேன், கூப்பிட்டு கேட்குறேன், அம்மாவுக்கு யார் மேலேயும் சந்தேகமானு சொல்லிடுவோம் அவங்ககிட்டையும். வாங்கம்மா. வணக்கம். உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்குது. இந்த மாதிரி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவங்கள வளர்த்துருக்காங்க. சரி, இருந்தாலும் அவங்களோட பேசிகிட்டு இருந்தாலே அப்படியே ஜாலியாக இருக்குது. சில பேரை பேசும்போது தான் நமக்கே அந்த ஒரு அவங்களுடைய உற்சாகம் வந்து நமக்கும் நம்மளை வந்து தொற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அவங்களோட அந்த சிரிப்பை பார்த்தாலே அப்படியே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா வந்து ஆரம்பத்தில் சின்ன வயசுலேயே அப்பா விட்டு இறந்துட்ட உடனே நான் தாங்க அவங்க கூட பகலில் வந்து ஒரு ஊன்றுகோலாகவும் இரவில் வந்து ஒரு தீப்பந்தமாகவும் கூட தான் இருந்தேன். நல்லா கஷ்டப்படுவாங்க. உழைப்பில் வந்து எறும்பு மாதிரி இருப்பாங்க, நல்லா கஷ்டப்படுவாங்க. இரவு வந்து அவங்களுக்கு ஒரு பகல் ஒரு இரவு, அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. என்ன வேலையெல்லாம் செய்வாங்க? விவசாயத்தில் பகலில் வந்து வெறு வெட்ட போவாங்க. வெறு வெட்டி ஒரு வாரம் அந்த வெறு சேகரித்து வச்சுருந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஏற்றி போய் விற்றுட்டு காசு எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு அரிசி பருப்பு ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் அத்தனையும் வாங்கிட்டு வருவாங்க.
எங்கள் ஊர்லேருந்து 11 கிலோமீட்ரு டவுனு. அந்த டவுனுக்கு இரவில் வந்து நடந்து தான் போவாங்க வண்டி பின்னாடி. சரக்கு வண்டியில் ஏற்றிட்டு வண்டி பின்னாடி நடந்து தான் போவோம். அது எனக்கு பெரிய மறக்க முடியாத ஒரு விஷயம். அழகாக பேசுகிறீங்க குடும்பத்தில் எல்லாருமே. அப்பா இல்லைன்ற ஏக்கம் எங்கள் அம்மா எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அப்பா நம்மளுக்கு இல்லையே, அப்பா வாங்கி தரத்தெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்ற அந்த ஏக்கமே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தேவையானதெல்லாம் எங்கள் அம்மா எங்களுக்கு வாங்கி எங்களை நல்லபடியாக வளர்த்து எங்களை ஆளாக்கி எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக திருமணம் செய்யலாம். இந்த மேலே எங்கள் அம்மா மூலியமாக நாங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேலை எங்கள் அம்மா எங்களுக்கு தெரிஞ்ச தலைவலிக்குதோ ஜொரமனு எங்கள் அம்மா படுத்த உகமே கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு தலைவலி கூட சின்ன நோய் கூட அவங்களுக்கு வந்தது. இந்த வேலையும் வரவும் இல்லை, இனிமேலும் வறுமை வராத ஆண்டவர் செய்யல. அது மாதிரிலாம் எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் ரொம்ப பலனை கொடுத்தாரு. நல்லபடியாக எங்களுக்கு நல்லா படிக்க கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நல்லபடியாக திருமணம் செய்தாங்க. எல்லாருக்கும் எந்த குறையும் எங்களுக்கு வைக்கல ஆண்டவர். அது பெரிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இல்லை, அதுவும் அவங்க செஞ்ச வேலைகள் எல்லாமே பார்த்தா பொதுவாக சாதாரணமாக ஆண்கள் செய்கிற வேலை, அந்த மாதிரி ஒரு உடல் வலிமை தேவையாக இருக்கிற வேலைகளாக தான் அவங்க செஞ்சுருக்காங்க. அது கூட அந்த காலத்தில் அதுக்கு கொஞ்சம் ₹1 ₹2 ஜாஸ்தி கிடைக்குமே இதை செஞ்சா அப்படின்றதுக்காகவே அந்த மாதிரி வேலைகளை தான் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி நாட்களில் வந்து அவங்க ரொம்ப உடல் மனசில் எவ்வளோதான் திடம் இருந்தால் கூட அந்த உடலால் அதை எடுத்துக்க முடியாது. சாப்பாடு கூட எங்கள் அம்மா வேலைக்கு வேலை சாப்பிடாது. அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி உடல் தளர்ந்து போய் அவங்க வந்த நாட்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை எப்பவும் அப்படிதான் இருப்பாங்களா? எப்பவும் அப்படிதான் இருப்பாங்க. எங்களுக்கு கருத்தறிஞ்ச நாள்லேருந்து இன்ன வேலை நல்ல ஆண்மையாக தான் நல்லா இருக்கிறாங்க. எந்த ஒரு நோயே சோர்ந்து போ நம்ம கனவு நம்மளுக்கு சின்ன சின்ன பசங்க நாங்கள் 6 பேர் 3 புள்ள போட்டா இருக்குது பாருங்க. மட்ட பசங்க நம்ம ஆம்படா நம்மளை விட்டு செத்துட்டாரே, நம்ம பசங்களை வச்சு நீ எப்படி காப்பாற்றுன்னு எங்கள் அம்மா சோர்ந்து போவே இல்லை. நம்ம பிள்ளைங்கள வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்லா 4 பேரை முன்னுக்கு வரணும், 4 பேரை போல காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சபதம் தான் எங்கள் அம்மாவுக்கு இருந்ததை கண்டி அவங்களுக்கு அந்த மனசில் ஒரு இது கிடையாது, கருத்து கிடையாது. நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேங்க. எங்களுக்கு சொந்த ஊர் வந்து திண்டிவனம் அருகே உள்ள தென்கோடிப்பாக்கன்ற ஒரு சிறிய கிராமம். அம்மா வந்து விடோ ஆகும்போது 30 வயசுக்குள்ளே தான் எனக்கு நினைவு, ஏதோ ஒரு அப்பா இருந்தாருன்ற ஒரு ஷேடோ தான் இருக்குது, தவிர இப்படி தான் இருப்பார்ன்ற இது எனக்கு தெரியாது. அவங்களும் 4 பேர் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எல்லாமே வந்திருக்காங்க. எங்கள் சித்தப்பா வந்திருக்காங்க, அங்கே கடைசியாக உட்காந்துருக்காரு அவர். நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நான் படிக்கும் பொழுது என்னை விட்டு மனம் பிரியாமல் அம்மா வந்து 1986 என் கூடயே சென்னைக்கு வந்தாங்க. அப்போ முதல்ல ஆதரவு கொடுத்ததுங்க எங்கள் சித்தப்பா தான். ஏன்னா அவர் வந்து கட்டட வேலை செஞ்சு. அப்போ நீங்கள் படிக்க வந்த போது தான் அம்மாவும் சேர்ந்து? ஆமாம், என்னுடைய நலன் கருதி தான் அம்மா வந்து சென்னைக்கு வந்தாங்க. அப்போ அப்பா வந்து கட்டடத்துக்கு வேலைக்கு கூட்டின்னு அந்த மாதிரி கிராமத்துலேயே இருந்து அவங்க அதுவும் மரம் ஏறிட்டு இது பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு சென்னை வாழ்க்கை வந்து பிடிச்சிருந்ததா? இல்லை, அந்த சூழலில் வந்து வருமானம் பத்தல. நான் படிக்கணுன்னா சென்னையில் வந்து என்னை ஒரு கலெக்டராக பார்க்கணுன்னு அம்மாவுக்கு ஆசை. ஒரு சபதம் சொல்கிற மாதிரி ஒரு சேலஞ்சாக தான் என்னை அழைச்சிட்டு சென்னைக்கு வந்தாங்க. அங்கே வந்து சாதி வேறுபாடுகள் அதிகம். எங்கள் தெருவில் வந்து ஷூ போட்டு நடந்து வந்துட்டேன்றதுக்காக அப்போது ஊர் பஞ்சாயத்தில் வந்து என்னை பனிஷ் பண்ணாங்க. அது பிடிக்காமல் அம்மா என்ன பண்ணாங்க, என் பிள்ளை கலெக்டராக வந்தால் கூட நீ செருப்பாவுக்கு சொல்லுவியா, என் பிள்ளைய கலெக்டர் ஆக்கி இந்த ஊருக்கு கூப்பிட்டு வரேன், அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. வீண் பெருமைக்காக சொல்ல விரும்பலை, இருந்தாலும் என்னை பொறுத்தவரை எங்கள் அம்மா வாழ்ந்த வாழ்க்கையில் என்னை வந்து 10th +2 டிகிரி, அதுக்கப்புறம் BL MA இந்த மாதிரி படிக்கவே வச்சுட்டு இருந்தாங்க. நான் படித்து படிக்க இஷ்டமில்லைன்னு சொல்கிற அளவு வரைக்கும் அவங்க கட்டடம் ஏறி கல் சுமந்து மண் சுமந்து அந்த வருமானத்தை கொடுத்து தான் என்னை வந்து படிக்க வச்சாங்க. நானும் லீவு நாட்களில் எங்கள் சித்தப்பாவோட சேர்ந்து வேலைக்கு போனேன். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லணுன்னா, இந்த பக்கம் உட்காந்துருக்காருங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் சண்முகம்னு சொல்லிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆனவர். வணக்கம் சார். அவர் தான் வந்து அம்மா வந்து விரவு எடுத்துகிட்டு போகும்போது வண்டிக்கு பின்னாடி அந்த விரவெல்லாம் திருடிடுவாங்க கிராமத்தில். அதனால் அம்மா வந்து பின்னாடி வண்டிக்கு பின்னாடி நடக்க சொல்லிவிட்டு அம்மா விரவு எடுத்துகிட்டு போவாங்க. அம்மா சொன்ன மாதிரி அந்த வருமானம் பத்தாத சூழல் என்ற பட்சத்தில் தான் அம்மா வந்து இரவில் தண்ணி பாய்ச்சும்போது கூட பார்த்தீங்கன்னா ஆம்பளை மாதிரி எங்கள் அப்பாவோட வேட்டி சட்டையை எடுத்து கட்டிக்கிட்டு போவாங்க. ஏன்னா எங்கள் ஊர்க்காரங்களும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு தெரியும். அவங்க நைட்டில் வந்து ஆண் வேஷம் போட்டுக்கிட்டு தண்ணி பாய்ச்ச போவாங்க. அப்போல்லாம் வந்து முறை தண்ணீர்னு சொல்லுவாங்க.
ஒரு நாளைக்கு ஒரு இரவுக்கு வந்து ஒருத்தவங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் பாய்ச்சணும், இது பக்கம் பாய்ச்சக்கூடாது. அது லேடிஸ்ன்றதுனால வந்து வேறு யாரும் இது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே ஆம்பளை மாதிரி அப்பா கட்டின வேட்டி அதெல்லாம் நாங்களாம் குழந்தைங்க அப்படின்றது. ஸோ பார்க்குறவங்களுக்கு அது ஆண் மாதிரி தான் தெரியும். அந்த அளவுக்கு அந்த மாதிரி உடை போட்டுட்டு போவாங்க. ஆமாம் தங்கி பக்கத்துலேயே சுடுகாடு, சிறிய கிராமம் தானே அந்த தென்கோடி பாக்கம் கிராமத்தில். அந்த சுடுகாட்டில் கூட தன்னை மீறி சுடுகாட்டில் படுத்து தூங்கணும் குடும்பம் நாங்களாக தான் இருப்போம். எங்களை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு 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 வருடத்துக்கு முன்னால் 1.5 வருஷம்தான் இருக்கும். இந்த காலாங்கடையில் தான் அம்மா இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு கிராஸ் பண்ணி வரும்பொழுது அடிபட்டுட்டாங்க. 2 காலும் 2 கையும் வந்து உடைப்பட்டுச்சு. அப்போ கூட நான் தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டது என்னன்னா, மகனே என்னை வந்து நான் திரும்பி ஏந்து நடப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் என்னை உயிரோடு வச்சிரு, இல்லை நான் ஏதாச்சும் போய் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னை சாவடிச்சாரன்னு தான் சொன்னேன். என்னை வச்சு பேஷண்ட்டாலாம் பார்க்காதீங்க. அப்போ நான் சீஃப் டாக்டரை போய் பார்த்து நான் பெரிய பெரிய மருத்துவமனைக்கெலாம் நான் எங்கள் அம்மா அழைச்சிட்டு போகல, ஜிஹெச்சி தான் நான் அழைச்சிட்டு. ஏன்னா நாங்கள் வளரும் குடும்பம். நாங்கள் சிறு சேர்த்து வச்சதை ஒரு அடியாக ஒரு இட்டுன்னு போய் நான் அந்த தொகையை வந்து அழிக்க விரும்பாததுனால நான் அந்த சீஃப் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அந்த மூளையில் இருக்கிற அந்த நடுமயத்தில் வர அந்த தண்டு வடத்தில் இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் வந்து போகல, அதனால் அம்மாவுக்கு எலும்பு கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால 3 மாதத்துக்கு பிறகு வந்து ஏமா அப்படிலாம் சொல்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன் நல்லா சம்பாதிக்கிறேன். இல்லைப்பா, நான் உழைச்சி சம்பாதிக்காத இருக்கும்போது நான் ஒரு நடைப்பயணமாகவும் என்னை தொட்டு தூக்கி ஒருத்தவங்க சேவையாளர்கள் மற்றவங்க நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது. நீ எனக்கு மகனாக செய்கிற உதவின்னா எனக்கு ஒரு மரணத்தை கொடுத்துரு அப்படின்னு அவங்க கேட்ட பிறகு தான் எனக்கு வந்து என் மனசை பாதித்த ஒரு நிகழ்வு அது ஒன்று. அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு என்னன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் தோட்டம், ஒரு எலுமிச்சம்பழம் பறிச்சிட்டன்ற ஒரே காரணத்துக்காக அதை ஊரில் சொல்லிட்டாங்க, உங்கள் பையன் வந்து தோட்டத்தை தாண்டி வந்து எலுமிச்சம்பழத்தை திருடிட்டான் அப்படின்னு. அதெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்காது. அதனால் என்னை வந்து அடிக்கிறதுக்கு தெரித்துறாங்க. நான் ஓடுறேன், கட்டியிருந்த புடவை கூட ஊந்து போச்சு. அதெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் என்னை பிடிச்சி எடுத்துன்னு வந்து தூணில் கைத்தால் மாடு கட்டுற கைத்தால் கட்டி வச்சுட்டு 2 நாள் அடித்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொடூரமான ஒரு தாயாக தான் எனக்கு தெரிஞ்சாங்க. ஆனால் அதன் பிறகு தான் அதனுடைய தன்மை, இப்போ நான் அந்த விடாமுயற்சி, மற்றவங்க பொருள் மேலே இச்சிக்காத ஒரு நிலை, அந்த உழைச்சி தனக்கு இன்னும் ஒரு இதை உண்டு பண்ணிக்கணும் அப்படின்ற நிலையில் தான் நான் ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் கூட என்னுடைய தொழிலில் கூட ஒரு நேர்மையை கடைபிடிக்கிறேன்னா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த அந்த ஒரு வார்த்தைகள் தான் எனக்கு காரணம். சரி, என்ன ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு 2 நாள் கட்டி போட்டு அடிச்சிங்களா? அவன் திருடன்னு சொல்கிறானே. ஒரு பொருளுக்கு வந்து ஒரு காலம் முயசோடு திருடன்னு பட்டப்பேர் கொடுத்துருவான். அவன் பரம்பரையாக அவன் தோட்டத்தில் எழுந்தம்மா திருடின பையன். இப்போ பாரு அவர் பெரிய வக்கீல் ஆகிட்டாரு, அவர் போட்ட பாரு சூட்ட பாருன்னு சொல்லுவான். இல்லை அந்த சொல்ல ஏன் நீ தேடன? நான் திருட சொன்ன கேள்விக்கு நம்ம கிட்ட பதிலே கிடையாது. அது வந்து திருடுன்னு சொல்ல முடியாதுங்க. அதான் அவங்க சொல்றாங்க, அந்த சின்ன வயசுல அங்கேருந்து எடுத்தான்னா கூட அவங்க வந்து அதை அப்படி சொல்லிடுவாங்கல்ல, அந்த ஒரு சொல்லு வந்து தங்கிடுமாமா. நீங்க நாளைக்கு வந்து வழக்கறிஞராகி போனா கூட அன்னைக்கு வந்து திருடுதான்னு சொல்லிடுவாங்களாமா. அன்னைக்கு நீங்க அவருக்கு கொடுத்த தண்டனை உங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். அப்போ அந்த ஒரு வார்த்தை வந்து உங்களை அவ்வளோ காயப்படுத்துது. அதனால அந்த ஒரு வார்த்தை யாரும் சொல்லிடக்கூடாது. அது வேற அவங்க ஷூ போட்டு வேற வரக்கூடாதுன்னு சொன்னாங்களாமே. ஆமாம், இது பெரிய விறுவிறு நடு தெருவால் ஷூ போட்டுன்னு போவார். எப்போ வந்துச்சு சேர்த்து வருது? நான் கேட்டேன், நீ சீலை எப்போ காட்டுன? இது அசிங்கம்னு தெரிஞ்ச பிற்பாட்டால நம்ம துணி கீசி சீலை காட்டுனா அதை மாதிரி தான் அது. உடம்ப மறைக்கணும் அப்படின்னு எப்போ நம்ம அறிவுக்கு எட்டிச்சோ அப்போதானே நம்ம உடையெல்லாம் போட ஆரம்பிச்சோம். அதே மாதிரி காலுக்குன்னு செருப்பு போடணும். எப்போ அந்த செருப்புன்னு கேட்டா அது என்ன அர்த்தம்? ஓ, அதுக்கு அப்படி ஒரு பதில். சபாஷ். ஸோ கலெக்டர் ஆகி ஊருக்கு இட்டுன்னு வரேன்னு சொன்னீங்க. ஆமாம்.
ஆனா கலெக்டருக்கு பதிலா இன்னைக்கு என்ன இருக்காரு, வழக்கறிஞர் இருக்காரு. ஆமா. அதுவும் சூப்பர் தானே. ஆமா. கூட்டு போனீங்களா ஊருக்கு? ரூவோட அவர் ஏற்றிஞ்சாங்க, மீட்டிங் ஏற்றாரு, கூட்டம் ஏற்றாரு, திருநா நடத்துறாரு, அப்பா ஊருக்கு போறாரு. எல்லாம் எதுல போறாரு? எதுல போறாரு ஊருக்கு போகும்போது? கார்ல போவாரு. யார் வாங்கி கொடுத்தாங்க காரு? அவர் கொஞ்சம் வாங்கினாரு, நான் கொஞ்சம் போட்டேன். நீங்க தான் கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்போ கார்ல இன்னைக்கு அதே ஊருக்கு போறாரு, மீட்டிங் நடத்துறாரு, எல்லாம் பண்றாரு. அவங்க இன்னைக்கு எப்படி சொன்னாங்க நம்மள? முன்னால அப்படி இருந்து தோட்டா நம்மளுக்கு பின்னால இப்படிலாம் கிடச்சிச்சு. முன்னால முட்டாள்தனம் பண்ணோம்னா நம்மளுக்கு பின்னால இப்படி ஒரு நெகிழ்ச்சி நம்மளுக்கு கிடைக்கிறது இறைவன் கொடுத்த அதிர்ஷ்டம், நம்ம செய்த பாக்கியம். இதில் காலை வச்சு நினைக்கிறேன்னாக்கா இது எவ்வளோ பெரிய புண்ணியத்தை நான் பெண்ணாக பிறந்து செய்திருப்புன்றது என் உள்ளம் பேசுது. சரி, உங்களுக்கு என்னதான் சேர்த்து வச்சிருக்கீங்களா நீங்க? எப்படி? வச்சிருக்கேன். நிறையவா? நிறைய வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, ஏதோ ஒரு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வச்சுங்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்களே சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு வீரமாக பேசிட்டு இவ்வளோ கௌரவமாக பேசினா நீ அவசியத்துக்கு நான் 90 ரூபா மோல் வச்சேன்னு வேணா எங்கேயோ போய் எங்கேயோ சம்பாதிச்சு துணிட்டு எனக்கு ஒரு 1000 ரூபாய் கடன் வைட்டு போட்டான் அந்த கை போடணுமா அவன் யார் வந்துருவானோ. நான் பெரிய மரும் பிள்ளை, அதனால என்னன்னு தான் பர்சனலாக சொல்லுவாங்க. இதை பப்ளிக்கில் கேட்காதீங்க, பிள்ளைங்க எதற்கு. கேஷ் அமௌண்ட் எவ்வளோ? அவருக்கு தான் தெரியுமா அவங்களுடைய சொத்து விவகாரங்கள்லாம். பணம் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல வேணான்றாங்க. ஸோ நீங்கள் தான் கடைக்குட்டி. அம்மாவுடைய அப்பா முகம் கூட ஒரு நினைவில்லாத ஒரு பிள்ளையா இருப்பீங்க நீங்கள் தான். இல்லை, இன்னைக்கு நீங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அம்மா அதான் எங்கள் வருமானம் வானான்னு சொல்லி தடுக்கிறாங்களே. நாங்கள் எது கொடுத்தாலும் வாங்க மாட்டுறாங்க. எது கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. உங்கள் கஷ்டம் எனக்கு வேண்டாம். அவங்க ஆசைக்காவது ஏதாவது வாங்கிக்கிங்களேம்மா, ஏதாவது ஒன்று கேளுங்க இன்னைக்கு. ஒரே ஒன்று கேளுங்க இன்னைக்கு. எனக்கு தேவைப்பட்ட பொருள் எதுவும் இல்லை, நான் கேட்குற மாதிரியும் இல்லை. சும்மா எங்களோட ஒரு ஆசைக்காக இன்னைக்கு சரி இது எனக்கு ஒரு ஆசைப்பா, அது வேணா உங்களுடைய திருப்திக்காக நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்க. வந்துட்டே வைக்கு, நேற்று காஞ்சி இருந்து இன்னைக்கு ஈரமாகிடுச்சு, அது தேவையில்லை அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது இல்லையா? ஓஹோ, வந்துட்டியா வலிக்கு? நேற்று காஞ்சிருந்தது இன்னைக்கு ஈரமாயிடுச்சுன்ட்டு அவங்க நினச்சிருவாங்களா? வேணாம்மா, நீங்கள் எதுவுமே கேட்க வேணாம். இன்னைக்கு ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் என்னமோ அந்த காதல் விவகாரத்தில் யாரோ ஒருத்தர் மேலே சந்தேகம் நீங்களே. அது இல்லைங்கள, சந்தேகப்பட்ட காலங்கள்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் புள்ள எல்லாம் இருக்குது. 17 பேரை புள்ளக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்கள சந்திச்சது. உங்களோட இந்த சிரிப்பு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உண்மையிலேயே. அதை பார்த்துக்கிட்டாலே எங்களுக்கு எல்லாமும் உங்களுடைய முகமும் உங்களுடைய இந்த தைரியமும். ஆமாம், ஏன் முடியாது அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? ஏன் ஆம்பளைங்களால தான் முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? எப்பயுமே உலகத்தையே படைச்ச ஒரு பொம்பளை தான். ஆனால் ஆம்பளைக்கு பிறக்கல ஒரு பொம்பளை, ஆனால் அந்த பொம்பளைக்கு தான் பிறக்கிறான் ஒரு ஆம்பளை. ஆம்பளைக்கு பிறக்கல ஒரு பொம்பளை, பொம்பளைக்கு தான் பிறக்கிற ஒரு ஆம்பளை. இது எப்படி தெரியுங்களா? ஆம்பளை தான் நான் ஆம்பளை ஏமாற்றி சாப்பிட்றா பாரு, என்னால் தூக்க முடியாது, அந்த ஆள் அந்த தூக்கி அடிச்சுங்க. அது ஆம்பளை ஏமாத்துறவங்க. நானும் தூக்குவேன், கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டு கூட தூக்குவேன். அவர் ஒரு இடத்துல கொஞ்சம் கொட்டு பாய்ச்சி கட்டு தூக்கி வை, இன்னொரு பாய்ச்சி கட்டு தூக்கி வை. அவர் வர நினையாது அங்கே தான் இருக்கணும், அவர் தான் தூக்கணும். என்னால் தூக்க முடியாது. ஏன் தூக்க முடியாது? நம்ம பாலை கொடுத்து அவன் குடிச்சு வளர்றான், அவனால் தூக்க முடியுமா? ஆனால் நம்மளால் தூக்க முடியாது. அந்த மாதிரி ஏன் வாழற? ஐயா, அந்த மாதிரி தப்பா நினைக்காத. ப்ரோக்ராம் முடிச்சோன்னா போய் 2 மூட்டை தூக்கினாதான் எனக்கே சரியா இருக்கும். 50 கிலோ தூக்குவேன் நான். இப்போ நான் தூக்குறேன். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. யாருக்கு தூக்க முடியுமா முடியாதோ மனசுல நினைச்சா நான் தூக்குவேன், உடல்ல வரும்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இதை ஞாபகம் வச்சுட்டாலே ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போதும் துவண்டு போற அத்தனை பேருக்கும் ஒரு டானிக் குடிச்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு இந்த நீலாமாவையும் இந்த குடும்பத்தையும் சந்திச்ச ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மற்றும் ஒரு அற்புதமான அம்மாவோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.